வணக்கம் மக்களே, இன்றைக்கி நாங்கள் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஃபோட்டோஸில் வந்து எப்படி வந்து பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணுறது, அதுவும் வந்து சாஃப்ட்வேரோட நீட் இல்லாமல் எப்படி பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து நாங்கள் இந்த பிக்சரை தான் வந்து நாங்கள் பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிக்சரில் வந்து பேக்ரவுண்டை வந்து ப்ரொஃபஷனலாக ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஃபோட்டோஷாப் இல்லாட்டி ப்ரீமியர் ப்ரோ வேணும். ஃபோட்டோஷாப்னால் வந்து உங்களுக்கு வந்து அந்த எடிட்டிங் ஸ்கில்ஸ் வேணும். ப்ரீமியர் ப்ரோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்க் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ இது ரெண்டுமே இல்லாமல் ஈஸியாக ஒரு வழி இருக்குது இந்த பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு. அதுக்கான ஒரு வழி தான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணக்கூடிய நிறையா அப்ளிகேஷன்ஸ் வந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து ஆன்லைனில் காணப்படுது. நீங்கள் ஒன்றும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஸோ அப்படி நிறைய வெப்சைட்ஸ் காணப்படுது. அதில் ஒரு ரிலையபிள் வெப்சைட்டை வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்டி தர போகிறேன். அது மூலமாக வந்து நீங்கள் வந்து உங்களோட பேக்ரவுண்டை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ கூகுளுக்கு போய்ட்டு நீங்கள் ஜஸ்ட் ரிமூவ் பிஜின்னு மட்டும் அடிங்க. அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டாகவே வந்து வர லிங்க்கை வந்து ரிமூவ் பேக்ரவுண்ட் ஃப்ரம் இமேஜ் remove.bg அதான் வெப்சைட் நேம். அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நான் எதுக்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இதை நான் போட்டு வைக்கிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் டிரெக்டாக அக்சஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து அப்லோட் இமேஜ்னு ஒரு பட்டன் காணப்படும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன இமேஜ் வந்து தேவைப்படுதோ அதை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்போ இந்த இமேஜை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிங்கன்னு சொன்னால் அது வந்து வித்தின் ஒரு 10 செகண்ட்ஸில் வந்து உங்களோட பேக்ரவுண்ட் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக வந்து ரிமூவ் பண்ணி உங்களுக்கு ஒரு PNG ஃபைலை வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகி ஜஸ்ட் நான் மட்டும் வந்து PNGயில் தெரிகிறேன். இது எல்லாமே வந்து டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட். ஸோ இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு half HD ரெசல்யூஷன் மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரிஜினல் ஃபுல் அது நல்ல குவாலிட்டியில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணுன்னா நீங்கள் அதுக்கு பே பண்ணணும். ஸோ பே பண்ண வேண்டி வரும். அதனால் இதுவே வந்து உங்களுக்கு நல்லதாக தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட் பண்ணுறதுக்கு இது இந்த ரெசல்யூஷன் வந்து போதுமானதாக தான் இருக்கும். ஸோ இந்த இதை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் ஈஸியாக வந்து டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் உங்களோட வீடியோஸ்களுக்கு நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோஷாப்பையோ இல்லாட்டி ப்ரீமியர் ப்ரோவையோ நம்பிட்டு இருக்க தேவையில்ல மாஸ்க் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி எடிட் பண்ணி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதுக்கோ. ஸோ இந்த முறையில் தான் வந்து நானும் வந்து டெம்ப்ளேட் செய்கிறது. ஸோ இந்த முறை வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்காது. நிறைய பேர் தெரிஞ்சிருந்தால் ஓகே விட்டுருங்க. தெரியாதவங்க இதை பார்த்து வந்து கற்றுக்குங்க. அதான் இந்த வீடியோட நோக்கம். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக அமைஞ்சுன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.